Hello everyone, welcome to Joy of Learning English. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CBSE Class 12 English Vistas bookல இருக்க chapter number 8 Going Places written by A.R. Barton. இதோட part 2 வீடியோவை part 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் description பாக்ஸில் இருக்கு, அங்கேருந்து போய் பாருங்க. On Saturday, they made their weekly pilgrimage to watch United. Sophie and her father and little Derek went down near the goal. Jeff, as always, went with his mates higher up. இது வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ சாட்டர்டேயும் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் கிளம்பி மேட்ச் பார்க்கறதுக்கு போறாங்க. இங்க வந்து வீக்லி பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி வீக் அவங்களோட ருட்டீன் இதுதான். எப்படி எல்லாரும் ஒரு யாத்திரைக்கு சாமியை பார்க்க போவாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த மேட்சை போய் பார்க்கறது ஒரு ருட்டீன் மாதிரி. சோஃபி, அவங்க அப்பா, லிட்டில் டேரக் 3 பேரும் கோலுக்கு பக்கமாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. ஜெஃப் வழக்கம் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஹையர் ரோவில் போய் உட்காந்துருக்கான். யுனைடெட் won 2-0 and Casey drove in the second goal, a blend of innocence and Irish genius, going round the 2 big defenders on the edge of the penalty area, with her father screaming for him to pass and beating the hesitant goalkeeper from a dozen yards. இந்த கேம்ல அவங்களோட ஃபேவரட் டீமான யுனைடெட் ஜெயிச்சிருச்சு. யுனைடெட் 2 கோல்ஸ் போட்டுச்சு, ஆப்போசிட் டீம் கோலே போடல. இதுல 2வது கோலை போட்டது கேசி. இங்க கேசியை பத்தி சொல்லும் போது இன்னசென்ஸும் ஐரிஷ் பீப்புளுக்கே உள்ள ஜீனியஸும் கலந்த ஒரு பிளண்ட். அவன் எப்படி கோல் போட்டான் அப்படிங்கிறத இங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. பெனால்ட்டி ஏரியாவோட எட்ஜில் 2 பிக் டிஃபெண்டர்ஸ் நிற்கிறாங்க. அவங்கள சுற்றி போகிறான். அப்போது சோஃபியோட அப்பா அவர் சீட்லேருந்து கத்துறாரு, பாஸ் பண்ணு அப்படின்னு கத்துறாரு. அந்த ஹெசிடன்ட் கோல் கீப்பரும் அந்த கோலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அதெல்லாம் மீறி டசன் யார்ட்ஸுக்கு அந்த பக்கம், இந்த 12 யார்ட்ஸுக்கும் அந்த பக்கம் இருந்து அந்த கோலை கேசி அடிக்கிறான். சோஃபி glowed with pride. Afterwards, Jeff was ecstatic. உடனே சோஃபிக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏதோ அவளே கோல் அடித்த மாதிரி, அவளோட ஃபேவரட் பிளேயர் கோல் அடித்தது அவளுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஜெஃப்பும் எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா he was extremely happy. I wish he was an Englishman, someone said on the bus. Ireland will win the World Cup, little Derek told his mother when Sophie brought him home. Her father was gone to the pub to celebrate. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர், டேனி கேசி இங்கிலீஷ்மேனாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அயர்லாண்டில் அவன் பறக்காமல் இங்கிலாண்டில் பறந்துருந்தானா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. லிட்டில் டேரக்கை சோஃபி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றா. வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா தான் மேட்ச் பார்க்க போகலைல்ல. லிட்டில் டேரக் அவங்க அம்மா கிட்ட இந்த தடவை அயர்லாந்து தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா யுனைடெட் ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பப்புக்கு போயிட்டாரு. What's this you've been telling? Jancy said next week. About what? Your Jeff told our Frank you met Danny Casey. This wasn't an inquisition, just Jancy being nosy, but Sophie was startled. Oh, that. அதுக்கு அடுத்த வாரம் ஜான்சி சோஃபியை பார்க்கும்போது, நீ எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சோஃபி எதை பற்றி அப்படிங்கிறா. அதுக்கு அவ, உன்னோட அண்ணன் ஜெஃப் என்னோட அண்ணன் ஃப்ராங்க்கு கிட்ட நீ டேனி கேசியை மீட் பண்ண தான் சொன்னா அப்படிங்கிறா. ஜான்சி ரொம்ப சீரியஸெல்லாம் கேள்வி கேட்கல. அவளோட பழக்கமே இதுதான், நோசினா மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது. ஆனாலும் இதை கேட்டோன்னே சோஃபி ஸ்டார்டல்ட் அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுறா. ஓ அதுவா அப்படிங்கிறா. ஜான்சி ஃப்ரவுண்ட், sensing she was covering. Yes, that. Well, yes, I did. You never did, Jancy exclaimed. ஜான்சி அப்படியே ஃப்ரவுன் பண்ணிகிட்டே பார்க்குறா. சோஃபி எதையோ மறைக்க நினைக்கிறா அப்படின்னு அவளுக்கு புரியுது. ஆமாம் அதுதான் அப்படிங்கிறா. உடனே சோஃபி, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறா. அதுக்கு ஜான்சி ஆச்சரியமா, நீ பார்க்கல, அது நடக்கவே இல்லை அப்படிங்கிறா. சோஃபி glad at the ground. Damn that Jeff. This was a Jeff thing, not a Jancy thing. It was meant to be something special just between them, something secret. It wasn't a Jancy kind of thing at all. இது கேட்டோன்னே சோஃபி கிரவுண்டையே பார்த்துட்ருக்கா. அந்த ஜெஃப் மேலே, அவங்க அண்ணன் மேலே அவளுக்கு கோவமாக வருது. இது டேனி கேசியும் அவளையும் பற்றி சொன்னது எல்லாமே வந்து ஜெஃப்புக்கு மட்டும்தான் அவள் சொன்னான், ஜான்சிக்காக சொல்லலை. அவள் சொன்னது எல்லாமே ஜெஃப்புக்கும் அவளுக்கும் நடுவில் ஒரு ஸ்பெஷல் திங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான்.
அது அவங்களுக்கு நடுவுல ஒரு சீக்ரெட்டா இருக்கணும். இது ஜான்சிக்கு அவ சொல்ற மாதிரி விஷயமே கிடையாது. Tell Gawky Jansi something like that, and the whole neighborhood would get to know it. Damn that Jeff. Was nothing sacred? காக்கினா ஆக்வர்ட். இங்க ஜான்சிக்கு எங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜான்சிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த நெய்பர்ஹுட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இல்லாம அந்த காலனிக்கே தெரிஞ்ச மாதிரி. சீக்ரெட்னா ஹோலி. ஆனா இங்க அதுக்கு அர்த்தம் சோஃபி அவன்கிட்ட மட்டும் சீக்ரெட்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான்னா அத அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? போய் இப்படி எல்லார்கிட்டயுமா சொல்லுவாங்க? இட்ஸ் a secret meant to be. I'll keep a secret, Soph, you know that. I wasn't going to tell anyone. There will be a right old row if my dad gets to hear about it. Jancy blinked. A row? I would have thought he would be chuffed as anything. இதை ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிறா. சோஃப் உனக்கு தெரியும் இல்லையா, நான் சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதா இல்ல. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வரும். ரோ அப்படின்னா ஃபைட். திரும்ப எங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றா. ரோவா? உங்க 2 பேருக்கும் சண்டை வருமா? இத கேட்டா உங்க அப்பா ஷாஃப்ட் அப்படின்னா he will be very pleased. ரொம்ப சந்தோஷமாயிருவாருன்னு நினைச்சேன். She realized then that Jancy didn't know about the date bit. Jeff hadn't told her about that. She breathed more easily. So Jeff hadn't let her down after all. He believed in her after all. After all, some things might be sacred. இப்பதான் சோஃபிக்கு ஒரு விஷயம் புரியுது. சோஃபி டேனி கேசிய மீட் பண்ணேன்னு சொன்னதை ஜெஃப் அவங்க அப்பா கிட்ட சொன்னா. அப்புறம் ஜான்சியோட அண்ணன் ஃப்ராங்க் கிட்ட சொல்லி அது இப்போ ஜான்சி வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவ அந்த டேட் பத்தி, அதுக்கப்புறமா டேனி கேசிய மீட் பண்றத பத்தி ஒரு பிட்டு சொன்னா இல்லையா, அதை அவன் இன்னும் யார்கிட்டயும் சொல்லல அப்படிங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுது. இப்பதான் அவ கொஞ்சம் ஈஸியா ப்ரீத் பண்றா. ஓகே, ஜெஃப் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லல. ஹேடன்ட் லெட் ஹர் டவுன் அப்படின்னா அவளோட ட்ரஸ்ட்டை அவன் பிரேக் பண்ணலை. அவன் மேலே அவள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாலோ அதை அவன் காப்பாற்றிட்டான். அவள் சொன்னதெல்லாம் அவன் நம்பியிருக்கான். சரி, சில விஷயங்களை அவன் மதிக்கிறான். It was just a little thing, really. I asked him for an autograph, but we hadn't any paper or a pen, so it was no good. How much had Jeff said? அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் ஆட்டோகிராஃப் கேட்டேன். எங்கள் 2 பேர்கிட்டையுமே பேப்பரோ பென்னோ இல்லை. அதனால் ஆட்டோகிராஃப் கூட வாங்க முடியல. ஜெஃப் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறா. ஜீசஸ், ஐ விஷ் ஐ ஹேட் பின் தேர். நானும் அங்கே இருந்திருக்கணும்னு ஜான்சி ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறா. Of course, my dad didn't want to believe it. You know what a misery he is. But the last thing I need is queues of people round our house asking him, what's all this about Danny Casey? He would murder me. And you know how my mum gets when there's a row? Jancy said, hushed. You can trust me, Soph. You know that. வழக்கம் போல எங்க அப்பா என்ன நம்பல. உனக்கு தெரியும்ல, அவர் எதுக்குமே சந்தோஷப்படவே மாட்டாரு. இப்படி இருக்கும்போது பீப்புளெலாம் எங்கள் வீட்டு முன்னாடி க்யூவாக நின்று அவர்கிட்ட வந்து என்னது டேனி கேசி விஷயம் அப்படி மட்டும் கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவாரு. எங்கள் வீட்டில் சண்டை நடந்தால் எங்கள் அம்மா எப்படி ஆயிடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறா. ஜான்சி உடனே ரொம்ப லோ வாய்ஸில், சோஃப் என்னை நம்பு, உனக்கு தெரியும்ல என்னை பற்றி அப்படிங்கிறா. After dark, she walked by the canal along a sheltered path lighted only by the glare of the lamps from the wharf across the water, and the unceasing drone of the city was muffled and distant. It was a place she had often played in when she was a child. இப்போ அவள் டேனி கேசி கூட டேட்டுன்னு சொல்லியிருக்கால, அந்த டேட் அவளோட கற்பனையில் எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறதையும் அவள் முடிவு பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துக்கு அவள் போகிறா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு. இப்போ அவள் கெனால் பக்கத்தில், கால்வாய் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கா. அந்த பாத் ஷெல்டர்டாக இருக்குது. மேலே ரூஃப் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. அங்கே வார்ஃப் இருக்குது. வார்ஃப் அப்படின்னா போட்ஸ், ஷிப் எல்லாம் கரையில் கட்டுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் குட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே இருக்க லைட்டோட கிளேர் தான் இவன் நடந்து வந்துட்டு இருக்கா அந்த பாதையில் இருக்குது. வேற எந்த லைட்டும் இல்லை. இங்கே ட்ரோன் அப்படின்னா ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி. சிட்டியில் கண்டினியூஸாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, சிட்டி எப்போவுமே அமைதியாகவே இருக்காது. அந்த அன்சீசிங் ஸ்டாப்பே பண்ண முடியாத அந்த சிட்டியோட சவுண்ட் மஃபில்டாகவும் டிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. இங்கே அந்த சவுண்ட் ரொம்ப குறைஞ்சு எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்த அவள் ஏன் சூஸ் பண்ணா அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல அவ ஒரு சைல்டா இருக்கும்போது சின்ன வயசுல அவ நிறைய தடவை வந்து விளையாண்டுருக்கா. There was a wooden bench beneath a solitary elm where lovers sometimes came. She sat down to wait. It was the perfect place. She had always thought so, for a meeting of this kind. For those who wished not to be observed, she knew he would approve. அந்த இடத்துல ஒரே ஒரு எல்ம் ட்ரீ இருக்கு. அதுக்கு கீழே ஒரு வுடன் பெஞ்ச் இருக்கு. அங்கே தான் லவ்வர்ஸ் சில சமயம் மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த இடத்துல போய் இவளும் உட்கார்றா. அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். இந்த மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான இடம், பர்ஃபெக்டான பிளேஸ் டு சிட். யார் கண்ணிலையும் படக்கூடாது, யார் கவனிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இதுதான் பர்ஃபெக்ட் பிளேஸ். அவளுக்கு தெரியும் டேனி கேசி இங்கே ஹீங்கிறது டேனி கேசி இங்கே வந்தா டேனி கேசிக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். For some while, waiting, she imagined his coming. She watched along the canal, seeing him come out of the shadows, imagining her own consequent excitement. Not until some time had elapsed did she begin balancing against this the idea of his not coming. அவளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அவளோட இமேஜினேஷன்ல அவன் வருவான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கெனால பார்க்குறா. அங்க இருக்க ஷேடோஸ்க்கு அந்த பக்கம் இருந்து அவன் வர மாதிரிலாம் நினைச்சு பார்க்குறா. அவளோட இமேஜினேஷன் அவளுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் குடுக்குது. இப்படியே கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் எலாப்ஸ் அப்படின்னா டைம் பாஸ் ஆனதுக்கப்புறமா அப்பதான் அவளுக்கு அந்த ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் உள்ள ஒரு பேலன்ஸ் மாதிரி அவ இதில் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் வரப்போறதில்ல அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறா. Here I sit, she said to herself, wishing Danny would come, wishing he would come, and sensing the time passing. I feel the pangs of doubt stirring inside me. I watch for him, but still there is no sign of him. I remember Jeff saying he would never come, and how none of them believed me when I told them. I wonder, what will I do? What can I tell them now if he doesn't come? அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், டேனி வருவான்னு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு பக்கம் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கதும் தெரியுது. இனிமே அவன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரியுது. பேங்க்ஸ் ஆஃப் டவுட் அப்படின்னா இந்த டவுட் வரும்போதே அவன் மனசெல்லாம் வலிக்குது. அவன் வருவானான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அவன் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. ஜெஃப் சொன்னது ஞாபகம் வருது. ஜெஃப் அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னப்போ யாருமே நம்பல. இப்போ என்ன பண்றது? நான் என்ன பண்றது? அவங்க கிட்ட போய் நான் என்ன சொல்றது? அவன் ஏன் வரலன்னு என்ன சொல்றது? அப்படிலாம் யோசிக்கிறா. But we know how it was, Danny and me. That's the main thing. How can you help what people choose to believe? But all the same, it makes me despondent, this knowing I'll never be able to show them they're wrong to doubt me. ஆனா எங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்க அவ எங்க அப்படின்னு சொல்றது டேனி, அவங்க 2 பேத்தையும் சேர்த்து எங்களுக்கு தெரியும். அதுதான் முக்கியம். யார் எதை நம்பணுங்கிறத நாம முடிவு பண்ண முடியுமா என்ன? எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மத்தவங்க கிட்ட போய் நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு, நீங்க டவுட் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு என்னால சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் இல்லையா? அதுதான் டிஸ்பாண்டன்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹோப்பை லூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறா. She waited, measuring in this way the changes taking place in her. Resignation was no sudden thing. அவ மனசுக்குள்ள நடக்கிற இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவ மெஷர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவ அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. யாராலையுமே டக்குன்னு உடனே மனசை மாத்திக்க முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். Now I have become sad, she thought, and it is a hard burden to carry, this sadness, sitting here, waiting and knowing he will not come. I can see the future and how I will have to live with this burden. They, of course, will doubt me as they always doubted me. But I will have to hold up my head remembering how it was. நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறா. இது வந்து அவளுக்கு ஒரு பெரிய பர்டன் மாதிரி இருக்கு. ஒரு பெரிய சுமை மாதிரி, ஒரு ஹெவி வெயிட் மாதிரி இந்த சேட்னஸை அவள் இன்னுமே கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். அவள் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு தெரியும் டேனி கேசி வரப்போகிறதில்ல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி தான் அவளோட ஃப்யூச்சர் இருக்க போகுது. இந்த பர்டனோடையே அவள் இன்னுமே வாழணும். எல்லாரும் இவ்வளோ நாள் எப்படி டவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் டவுட் பண்ண போகிறாங்க. அதுக்காக அவங்க முன்னாடிலாம் அவள் லூசர் மாதிரி இருக்கலாமா? கூடாது இல்லையா? அவளோட ஹெட்டை எப்படி ஹோல்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறத அவள் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். Already I envisaged the slow walk home and Jeff's disappointed face when I tell him he didn't come, that Danny, and then he'll fly out and slam the door.
But we know how it was. I shall tell myself. Danny and me, it's a hard thing, this sadness. Envisaged அப்படின்னா அவளுக்கு ஃப்யூச்சரில் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியுது. அதை அவள் இமேஜின் பண்ணி பார்க்குறா. இவள் வீட்டுக்கு ஸ்லோவாக போகிறா. அங்கே போய் ஜெஃபோட டிசப்பாயிண்டட் ஃபேஸை பார்க்குறா. அவன்கிட்ட டேனி வரலங்கிறத சொல்கிறா. உடனே அவன் கதவை டம்முன்னு சாத்திட்டு வெளியில் போகிறான். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கும் டேனிக்கும் தெரியும். எங்கள் 2 பேருக்கும் நடுவில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் இஸ் அது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சேட்னஸ் ரொம்ப ஹார்டான விஷயம் அப்படின்லாம் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. She climbed the crumbling steps to the street. Outside the pub, she passed her father's bicycle propped against the wall and was glad he would not be there when she got home. அவள் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கு படியில் ஏறி போகிறா. அந்த படியெலாம் க்ரம்லிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சி போன ஸ்டெப்ஸாக இருக்குது. இப்போ அவள் வீட்டுக்கு போகிற வழியில் பப்பை க்ராஸ் பண்ணி போகிறா. அந்த பப்போட வால் மேலே அவங்க அப்பாவோட பைசைக்கிள் சாய்ச்சி வச்சுருக்கதை பார்க்குறா. ஸோ இப்போ அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு போனால் இப்போ அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், அவர் பப்பில் தான் இருக்காரு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, பட் aren't you Danny Casey? Coming through the arcade, she pictured him again outside Royce's. He turns, reddening slightly. Yes, that's right. I watch you every week with my dad and my brothers. We think you're great. இப்போ அவள் ஏற்கனவே அவள் பிரதர் கிட்ட சொன்னா இல்லையா, அந்த சீனை அவள் மனசில் திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்குறா. ஆர்கேட்லேருந்து வரும்போது ராய்ஸஸ் விண்டோக்கு வெளியில் நீங்கள் தானே டேனி கேசி அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறா. உடனே அவன் டர்ன்ட் ரெட் அப்படின்னா அவன் கொஞ்சம் எம்பாரஸ் ஆகி கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறான். உடனே நான் உங்களோட மேட்சை எவ்ரி வீக் பார்ப்பேன், நான் என்னோட அப்பா என்னோட பிரதர்ஸ் எல்லாரும் பார்ப்போம், நீங்கள் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்கிறான். ஓ வெல் நவ் தட்ஸ் வெரி நைஸ். ஐ வண்டர் வுட் யூ மைண்ட் சைனிங் அன் ஆட்டோகிராஃப்? இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சோன்னே வெரி நைஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. His eyes are on the same level as your own. His nose is freckled and turns upward slightly, and when he smiles, he does so shyly, exposing teeth with gaps between. His eyes are green, and when he looks straight at you, they seem to shimmer. 2 பேரோட ஐயும் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் தான் இருக்காங்க. அவனோட நோஸ்லலாம் ஃப்ரெக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கின்ல டார்க் ப்ரௌன் இல்லைன்னா ரெட் கலரில் டாட் டாட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அவனோட நோஸ் லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்குது. அவன் ஸ்மைல் பண்ணும்போது லைட்டாக ஷையாக வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறான். அவன் சிரிக்கும் போது அவன் பல்லுக்கு நடுவில் இருக்க கேப் எல்லாம் தெரியுது. அவனோட கண்ணு க்ரீன் கலரில் இருக்குது. அவன் நேரடியாக அவனை பார்க்கும்போது அந்த கண்ணு அப்படியே ஷைன் ஆகுற மாதிரி இருக்குது. They seem gentle, almost afraid, like gazelles, and you look away. You let his eyes run over you a little, and then you come back to find them slightly breathless. அவனோட கண்ணை பார்த்தா ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குது. எப்படி ஒரு கசல் ஒரு மானோட கண் இருக்குமோ அது மாதிரி. உடனே நீ வேற பக்கம் பார்க்குற. அவன் உன்னை கொஞ்சம் நேரம் கவனிக்கிறான். திரும்ப நீ அவனை பார்க்குற. கொஞ்சம் பிரெத்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற. And he says, I don't seem to have a pen. You realize you haven't either. My brothers will be very sorry, you say. அதுக்கப்புறமா அவன் என்கிட்ட பென் இல்லைன்னு சொல்கிறான். உன்கிட்டையும் இல்லைங்கிறது உனக்கு அப்புறம் தான் தெரியுது. உங்களை பார்த்துட்டும் ஆட்டோகிராஃப் வாங்க முடியலன்னு தெரிஞ்சா என் பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற. And afterwards, you wait there alone in the arcade for a long while, standing where he stood, remembering the soft melodious voice, the shimmer of green eyes, no taller than you, no bolder than you, the prodigy, the innocent genius, the great Danny Casey. அதுக்கப்புறம் தனியாக ஆர்கேடில் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க. எங்கே அவன் நின்னானோ அதே இடத்துல அவனோட சாஃப்ட் மெலோடியஸ் வாய்ஸ், அந்த மென்மையான இனிமையான குரல் ஞாபகம் வருது. அவனோட அந்த க்ரீன் கலர் கண்ணு ஷைன் ஆனது ஞாபகம் வருது. அவன் ஹைட்டில் உன்னை விட டால்லாம் கிடையாது, உன்னை விட அவனுக்கு தைரியமும் கிடையாது. அந்த கிரேட் டேனி கேசி அவன் ஒரு மேதை, அவன் ஒரு ப்ராடிஜி, அவன் ஒரு இன்னசென்ட் ஜீனியஸ். அண்ட் ஷீ saw it all again. Last Saturday saw him ghost past the lumbering defenders, heard the 50,000 catch their breath as he hovered momentarily over the ball, and then the explosion of sound as he struck it crisply into the goal, the sudden thunderous eruption of exultant approbation. இப்போ போன சாட்டர்டே மேட்ச்சில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் திரும்ப அவள் மனசில் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா.
டேனி கேசி எப்படி அந்த டிஃபெண்டர்ஸ் எல்லாம் சாமர்த்தியமாக ரொம்ப ஸ்கில்டாக தாண்டி லம்பரிங் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான அந்த டிஃபெண்டர்ஸை தாண்டி போகும்போது ஹவர்ட் அப்படின்னா அந்த பால் ஏரில் இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு தெரியாது. கிக் பண்ணதுக்கப்புறம் பால் போய் கோலில் விழுகிற வரைக்கும் எல்லாரும் அவங்களோட பிரெத்தை கேட்ச் பண்ணிவிட்டு என்ன நடக்குமோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோல் போய் விழுந்த உடனே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் சவுண்டு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அப்படியே ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்துலேருந்து வருது. எல்லாரும் பயங்கர சந்தோஷமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதை அவன் நினச்சி பார்க்குறா. இதோட அந்த கதை subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.